அதில் வேற நாங்கள் கோடி கோடியா கொள்ளை அடிச்சு வச்சுக்கிறோமா, அவர் உழைச்சி சம்பாதிச்சான். போடா ஊர் தாலி அர்த்தவன 10 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றவன் படுபாவி அவன். இவர் தராங்களாம் பிளாக்ல. அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் பிளாக்ல வித்து அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டுல நகையை போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்து அந்த பணத்துல ஏசி பஸ் ஒரு ஷேர் ஆட்டோவை சேசி எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா? அந்த ஒக்கால ஓழி என்னடா பண்ண போற? அதுல ஒரு ஆள் தான்டா போற. அவ்வளோ பெரிய பஸ் நான் படுத்து உருளுவியா? எதுக்குடா அவ்வளோ பெருசு? தயவு செய்து சொல்றேன், அவன் எதனா சொல்லியும் போட்டோம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் வேணாம். நீங்க ஒண்ணு அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்க. லென்த்து நியாயமா இருக்குதா? அவ்வளோ நீட்டு இருக்கலாமா? ஏங்க ஆனாங்க நான் திமுகல காலகாலமாக உழைக்கிறேன். என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு. ஏன் ஆச்சு தானே? அவனுக்கு மட்டும் அது பர்மிஷனு. வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்க, சந்தில் திரும்ப மாட்டேங்குது. அவன் வேற சொல்கிறான் என்ன சந்து பொந்தா கொடுக்குறீங்களாம். நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து விடுங்களா அவனை எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல. அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான். அதில் மைக்கு வேலை செய்யலையா? உன் மைக்கு வேலை செய்யலாம், நீ சொருவுறத கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம். அது நீ யாருக்கிட்ட கேட்கணும்? பஸ்